வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஹேமா எல்லாட்டையும் சொல்றாங்க, ஏதோ தைரியத்துல நான் ஏறி வந்துட்டேன், ஆனா கீழே இறங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாத ஹேமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில அகிலன் விக்ரம் ரெண்டு பேருமே கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியா முயற்சி பண்ணி இப்போ கதவை திறந்துடுறாங்க. அகிலனும் ஹேமா பக்கத்துல போறாரு. ஹேமா கையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. கடைசியா ஹேமாவை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. கண்ணம்மா வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. ஹேமாவை போய் ஹக் பண்ணிட்டு அழுறாங்க. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கண்ணம்மா அழுறாங்க. அஞ்சலி கேக்குறாங்க, நீ சின்ன பொண்ணு தானே, ஏன் ஹேமா இப்படிலாம் பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க. ஷர்மிளா ஹேமாட்ட சொல்றாங்க, சின்ன பொண்ணு தானே ஹேமா, நீ எல்லாத்தையும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருமா, இந்த மாதிரி இனிமே தப்பு பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்றாங்க. பாரதியை கூப்பிட்டுட்டு ரோஹித் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, என்ன இன்னைக்கு பாரதி அறிவு வந்த மாதிரி பேசுறான், அழுறான், அப்பான்றான், ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலி பாரதிட்ட சொல்றாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பவாவது அக்காவை ஏத்திட்டீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா பாரதிட்ட கேக்குறாங்க, இத்தனை நாள் எங்களை தவிக்க விட்டுட்டு அப்படி எங்க தாண்டா போன அப்படின்னு கேக்குறாங்க. நேரா வந்து ஏதோ பேசணும்னு சொன்னையே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னையே, அப்படி என்ன பேசணும், பேசுடா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. வேணு லட்சுமி ஹேமா ரெண்டு பேர்கிட்டையும் உங்க டேடிட்ட போங்க அப்படின்னு சொல்றாரு. ஹேமா லட்சுமி ரெண்டு பேரும் இப்போ பாரதிட்ட போறாங்க. ஆனா கண்ணம்மா அதை தடுத்துடுறாங்க. கண்ணம்மா பாரதி பார்த்து கேக்குறாங்க, இத்தனை வருஷமா இல்லாம என்ன திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உலகமே அழிஞ்சாலும் கண்ணம்மா ரொம்ப கெட்டவ, அவளுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க எப்போதும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு என்ன புதுசா மனைவின்றீங்க, உங்களுக்கு பிறந்த குழந்தைகள்ன்றீங்க, திடீர்னு இந்த குடும்ப பாசம் எப்படி வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ஹேமா கீழே வரணும் அப்படின்னு சொல்லி கருணை காட்டி இப்படிலாம் பேசுனீங்களா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நீங்க அப்படி பண்ற ஆளே கிடையாதே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 10 வருஷமா சொல்ல தோணாதது இப்ப திடீர்னு உங்களுக்கு எதனால தோணுச்சுன்னு எனக்கு காரணம் தெரியணும் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. எதனால இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. வேணு சொல்றாரு, நீ சொல்றது கரெக்ட் தான் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. வேணு பாரதிட்ட கேக்குறாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பாரதி, இத்தனை நாளா உன்னோட போன் கூட ஏன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு, பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. பாரதி எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு. என்னோட முன்கோபத்தினால நான் நிறைய பேரை காயப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் தெரியாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கும் ஹேமா லட்சுமி 3 பேருக்கும் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரிசல்ட் எப்பவோ வந்திருக்க வேண்டியது அப்படின்னு பாரதி சொல்றாரு. சொல்லப்போனா நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போனேன்ல, அன்னைக்கு நாள் ஈவினிங்கே வர வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. அந்த ரிசல்ட் வந்திருந்துச்சுன்னா வெண்பா கழுத்துல நான் தாலி கட்ட போயிருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஏதோ மிஷினரி ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த ரிசல்ட் வராம போயிடுச்சு அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதை கேட்ட உடனே வெண்பா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, அப்ப ரிசல்ட் அவனுக்கு இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்னதான் நடந்துச்சு பாரதி, டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சா வரலையா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. பாரதி இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கையில எடுக்கிறாரு. எனக்கு ஹேமா லட்சுமி 3 பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. பாரதி ஹேமா லட்சுமி கண்ணம்மா 3 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு பாரதி மன்னிப்பு கேட்கிறாரு. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, இது உண்மையா இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, நீ அவசரப்படாத பாரதி, எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ கையில வச்சிருக்கிற ரிசல்ட் கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்டை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களா, நான் ஏமாத்த விட மாட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பாரதிட்ட வெண்பா சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா டூப்ளிகேட்டா தான் இருக்கும், யாரோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணம்மா கன்சீவ் ஆன உடனே நீ ஒரு தடவை இல்ல 2 தடவை ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. நீ ஒரு இன்ஃபர்டைல் தானே ரிசல்ட் வந்துச்சு, உனக்கு குழந்தை பிறக்கிற தன்மை இல்லைன்னு தானே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 10 வருஷம் கழிச்சு இந்த டிஎன்ஏ மட்டும் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, மெடிக்கலி இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பாரதி, நீ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு இருக்கிறப்ப உன்னோட டிஎன்ஏ எப்படி குழந்தைகளோட மேட்ச் ஆகும் அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு பாரதி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போற அப்படின்றது உங்க வீட்டுல யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி, அகிலனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது போதுமே பாரதி, கண்டிப்பா உன் தம்பி அகிலன் தான் இதுல விளையாண்டுருப்பான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா.
என்ன அகிலா, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ண அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. இது கேட்ட உடனே அகிலன் ரொம்ப கோபப்படுறாரு. இது பொது இடம்னு பாக்குறேன், இல்லாட்டினா ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாரு. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, பாத்தியா உண்மையை சொன்னா கோபம் புத்துட்டு வருது உன் தம்பிக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கலி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருத்தனோட டிஎன்ஏ எப்படி குழந்தைகளோட மேட்ச் ஆகும்? நான் சிம்பிளான கேள்வி தானே கேட்குறேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. எல்கேஜி பிள்ளைகிட்ட கேட்டா கூட இது இம்பாசிபிள் தான் சொல்லுவாங்க, நீயே யோசிக்க மாட்டேன்ற அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பாரதி வெண்பா கேட்ட கேள்வியை யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.